வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்று ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி February மாதம் 2025ஆம் ஆண்டு. ஸோ இன்றைய தினம் காலையில் எனக்கு அழைப்புகள் கண்டு வந்தது. அதில் ஒரு வயசு போன ஐயா ஒரு ஆளும் ஒரு இளம் தம்பி ஒரு ஆளும் கதைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணுமென்றதுக்காக போடுறேன். என்னென்றால் இதுதான் உண்மை. அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் வைப்போமே. தையிட்டி விகார சமரி என்னென்றா, தையிட்டி விகார இப்போ இருக்கிற ஹானி அந்த பௌத்த மத குரு சொல்லுறார் 21 ஏக்கர் தாங்கள் மெப்பில் வச்சிருக்கிறோம்ண்டு. ஆனால் அந்த காணி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட 6 ஏக்கர் 7 ஏக்கர் மாதிரி இருக்கிறது. 8 ஏக்கர் என்று அவர் இப்போது சொல்கிறார். அந்த விகாரி இருக்கிற காணி 8 ஏக்கர் என்று சொல்கிறார். அது 2வது விடயம். அவரிடம் 1.6 ஏக்கர் வேறொரு காணிக்கு உரிமை பாத்திரம் இருக்கிறது. 3வது விடயம். 4வது 5வது விடயம் தான் கவலையான விடயம். என்னென்றால் 4வது விடயம், இன்று வரை அந்த காணி கட்டியதற்குரிய எந்த சட்ட நடவடிக்கையும் எந்த அரசியல்வாதியும் செய்யவில்லை. இவர்கள் எல்லாமே தங்களுடைய அரசியலுக்காக இதை பாவிக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்க உங்களுக்கு விளங்கல. அந்த காணி சம்பந்தமாக எங்களுடைய சுகாசோ கஜேந்திரகுமாரோ கஜேந்திரனோ அல்லது இந்த சைக்கிள் கட்சிக்கு முண்டு கொடுக்கிற சில உங்களுக்கு தெரியும் சில லோ மேதாவிகள் இருக்கிறார்கள், சட்ட மேதாவிகள் இருக்கிறார்கள். எங்களுக்கு எதிரான வழக்குகளில் உங்களுக்கு தெரியும். யாருமே இன்று வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு போலீசார் முறைப்பாடு கூட செய்யவில்லை. அதுதான் உண்மை. போலீஸாரிடம் கூட போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போடையில் அந்த விகாரை சட்ட ரீதி அல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போடையில் 4வது. 5வது விடயம், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போடுவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்று இன்றைக்கு 2 பேர் கதைச்சவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு போலீஸுக்கு போய் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு தாங்கள் வர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 5வது விடயம். 6வது 7வது விடயம் என்ன சிக்கலான விடயம். 6வது 7வது விடயம், அவர்கள் சொல்கிறார்கள் அந்த 20 பிறப்பு காணியிலே அந்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கிறது. 20 பிறப்பில் அமைந்திருக்குன்னு சொல்லி இவர்கள் சொல்லுறாரு. கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர். ஸோ அந்த 1.25 ஏக்கர் காணியை அப்படியே விட்டுவிட்டு, அந்த தையிட்டி விகாரையையும் விட்டுவிட்டு, அந்த 1.25 ஏக்கர் காணியையும் விட்டுவிட்டு மிச்சம் முழுக்களையும் வேண்டி தாருங்கள் என்று கேட்கிறதுக்கு தயாராக இருக்க. என்ன பிரச்சனைடா, இல்லை 15 குடும்பம் இருக்கிறார்களாம். அந்த 15 குடும்பத்துக்குள்ள இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த விகாரை எக்ஸாக்டாக இருக்கிறது ஆருடைய காணி என்று தெரியாது. அதால் இந்த 15 குடும்பமும் போய் போலீஸில் முறைப்பாடு செய்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. வழக்களுக்கு வாங்கோ கௌசல்யா கொண்டு ஃப்ரீயாக வழக்கு போகிறோன்னு சொன்னால் வழக்களுக்கு வாரத்துக்கும் தயாராக இல்லை. உறுதியல்ல இனி அடுத்த பிரச்சனை வரும். உறுதிகள் இருக்கா இல்லையா தெரியாது. இதுதான் தையிட்டி விகாரன்னு உண்மையான பிரச்சனை. உள்ள வரைக்கும் போய் நான் உண்மையை உடைச்சிருக்கிறேன். ஸ்ரீதரனுக்கும் கயந்திரமாருக்கும் சுகாசுக்கும் இனி வேறு டொப்பிக் கொண்டு கிடைச்சா தான் உண்டு. இப்போ எல்லாரும் என்ன பேசிச்சுன்னா நீங்கள் மக்களோட கதைக்கலன்னு மக்களோட தொடர்பு எடுத்து காய்ச்சிருக்காங்க. நான் சொன்னேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு வாரன். அப்போ அவர் சொன்னார் ஒரு கொஞ்ச நேரம் இருங்க, டைம் தாங்க டாக்டர், மட்டாக்கள் எல்லாரையும் கேட்டுட்டு நான் ரெடி என்ன உங்களை வர சொல்கிறேன் திருப்பி அழைத்து சொன்னார்கள். அவர் ஒரு ஆள் வவுனியாவுக்கு போயிட்டார். ஒரு ஆள் வீட்டை கல்யாண வீடு நடந்துட்டுது. பாருங்கள் மக்களுடைய பிரச்சனை. வவுனியா போயிட்டார். அவரோட கல்யாண வீடு நடந்துட்டுது. ஆக்கள் இல்லை. எனக்கு ஒரு 2 நாங்கள் தாங்கோ. நாங்கள் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து, அந்த தம்பி பாவம் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து விட்டு நாங்கள் உங்களோட தொடர்பு எடுக்கிறோம். இப்போ என்ன நிலைமை என்றால், இது அரசியலுக்காக ஒரு 5-6 பேர் செய்கிற பிரச்சனை. உண்மையாக பாதிக்கப்பட்ட அந்த 15 குடும்பம் பாவம். அவங்களுக்குரிய காணியும் கடைசியாக இந்த அரசியலால் கிடைக்க போகிறது இல்லை, காசும் கிடைக்க போகிறது இல்லை. அந்த 20 பரப்பு தவிர்த்து மிச்ச காணியும் விடுவிக்கப்பட போகிறது இல்லை. இது 3வது. மேலதிகமாக இன்னொரு 120 ஏக்கர் பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதால் இந்த அரசியல் அப்படி இழுபட்டு கொண்டே போகும். அப்போ என்ன நடக்கும் என்றால், திரும்ப சொல்கிறேன், இப்போ எங்களுடைய எதிர்கட்சியில் நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோக்கள் பார்த்துருப்பீங்க. எதிர்கட்சியில் இருக்கிறார்கள். இங்கே மக்களை உசுப்பேற்றுகிறார்கள். அதான் உண்மை. இங்கே மக்களை உசுப்பேற்றுறோம். அங்கே போய் பௌத்த மகா சங்கங்களே இனி எதிர்கட்சியில் இருக்கிறார்கள். முக்கியமாக சதீஷ் பிரேமதாசருடைய கட்சிக்காரர் எல்லாம் என்ன செய்யணும் என்றால், இனி பௌத்த மகா சங்கங்களை உசுப்பேற்றுவார்கள். அந்த காணியை உடைக்க போடுறாங்க. அப்போ பௌத்த மகா சங்கங்கள் அஸ்கிரிய பீடங்கள் என்னென்றால், இனி அந்த காணி விகாரையில் கை வைத்தால் என்ன பிரச்சனை. விமல் வீரவன்சவும் குளறி இருக்கிறார். இனி என்ன நடக்கும் என்றால், அந்த விகாரைகளில் கை வைத்தால் தெற்கிலே போராட்டம் வெடிக்கும்.
நாங்கள் இந்து கோவில்களை இடிப்போம் மட்டும் தெற்கில் தொடங்குவார்கள். இது காணும் தானே இன்னொரு 10 வருஷம் அரசியல் செய்கிறதுக்கு. இந்த நாட்டில் உண்மையா பொய்யா இருக்கல, உண்மையா இருக்கலான்றதுக்குரிய நல்ல உதாரணம் இதுதான். இப்போ நீ தெற்கில் திருப்பி பிரச்சனை தொடங்கும். அதில் குளிர் காயக்கூடிய எங்களோட அரசியல்வாதிகள், அது இந்த அரசியல் அடிவருடிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரை பிளாக் பண்ணியிருக்கிறேன். திரும்ப வேறு ப்ரொஃபைலில் 8 ஃப்ரெண்ட்ஸ் 10 ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து கமெண்ட் பண்ணினோம். திருப்பி மறுபடியும் என்ன நடக்குமெண்டா, திருப்பியும் இந்த பிரச்சனை பூதாகரமாக படிக்கும். இலங்கையில் இனப்பிரச்சனை இருக்குண்டு எங்களோட சிறியர் என்ன செய்வாண்டா, பொருளாதாரம் முக்கியம் இல்லை, அவருடைய அறிவு அவ்வளவுதான். மக்களுடைய பொருளாதாரம் முக்கியம் இல்லை, மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் இல்லை, இனப்பிரச்சனை இருக்குண்டு மீண்டும் எங்களுடைய சிறியனர்கள் பாராளுமன்றத்திலே எங்களுடைய தமிழருடைய பிரச்சனையை தீருங்கள் என்றால் அனுராக்கு இப்போ இக்கட்டான நிலைமையே. உள்ளூராட்சி சபை தேர்தலும் வரப்போது, மாகாண சபை தேர்தலும் வரப்போது, இவங்களுக்கு இது ஒரு பகடுகாயா இருக்க போது. இனப்பிரச்சனையை தீர்க்காமல் எங்களுடைய டெவலப்மெண்ட் எங்கே, எங்களுடைய மக்கள் ஒற்றுமை எங்கேன்னு சொல்லிக்கல மக்களும் யோசிப்பினம். அனுரவாலையும் ஒன்றும் செய்யலாம் போயிருப்பேன். அனுரவம் போய் பொறிக்கில் மாட்டிட்டு வேறு எப்படி என்றா, தெற்கில் போய் இந்த விகாரை இடியன்று கொடுத்தா தெற்கில் வாக்கெல்லாம் கிளியும். இதை இடிக்க வேண்டாம் என்று சொன்னால் தெற்கில் வாக்குகள் கிளியும், இடியன்று சொன்னால் இடிக்க வேண்டாம் என்று சொன்னால் வடக்கில் வாக்குகள் கிளியும். அதுதான் நடந்தது. இப்போ ஒரு ஆள் வீடியோ எடுத்தார், இன்னொருத்தர் அவருடைய நம்பரையும் சொல்கிறேன் நான். அங்கே தான் இருக்கு பிரச்சனை. வா, அவர் எனக்கு எடுத்து கதைத்த நேரம் விடிய இன்றைய தினம் அவரோட நம்பரோட சொல்கிறேன்னா, ஒரு தொலைபேசி அழைப்பொண்டு வந்தது. அவருடைய இவர் ரெக்கார்டிங்கையும் உங்களுக்கு போடுகிறேன், கேளுங்க. வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனாக இருக்கிறேன். மிஸ் கால் இருந்த இந்த நம்பர்ல இருந்து. சில விஷயங்கள் நல்லா இருக்கு, சில விஷயங்கள் பிள்ளையா இருக்கான்னு சொல்ல வலிச்சுன்னா சொல்லுங்க, தாராளமா. அவங்க சொல்றது உங்களோட உரிமை இருக்கு, சொல்லுங்க ஐயா. இந்த நடந்தது. ஆமாம், அநேகத்துல நீ மறைச்சிருந்தால் போராட்டம் நடந்துடாது. ஆமாம், சரி. அப்ப கிணவே தப்பி இருக்கிறோம். ஆமாய்யா, அதுக்கு நான் என்ன செய்யறது? இப்ப போய் சொல்லலாம் தானே, நடந்துருந்தா தானே, இப்ப நீங்க இருந்தீங்க தானே. அதான் அது நான் போய் பிறக்கல. 86ஆம் ஆண்டு தான் நான் பிறந்தேன். 83ஆம் ஆண்டு அடிபாடு தொடங்க. இதுகள் வேற முடியா. நான் சொல்றேன், நீங்கள் சில விஷயங்கள் நல்லா தந்தீங்க. விஷயத்த சொல்லுங்க, நான் சொல்றேன் செய்யறது என்ன போல. உங்களோட பேர் நீங்க பேசாம இருந்திருக்கலாம். அனுதா ஒரு சந்தர்ப்பம் என்ன சொல்றேன், சொன்னோன்னு இடிக்க போறது இல்ல, பேச சொன்னா போல இடிக்கிற வேண்டும் உங்களோட பொறுப்பு இல்ல. ஆனா அவருக்கு ஒரு அவர் தான் நீதிபதி அன்றைக்கு இல்ல. இல்ல என்னண்டா ஐயா, அவர்தான் நீதிபதி அன்றைக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்தான் நீதிபதி. உங்களோட பேர் என்ன? அவருக்கு நீதிபதிக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம். நான் கொடுக்கல. என்ன சொல்றேன் பார்க்கத்தான் நாங்கள் ஆவலா இருக்கிறோம். இந்த கணேசங்களை நீதிய நாங்க நம்பினாங்க. எலெக்ஷன் முடிய வேண்டிய உண்மையான நிறம் தெரியும் எனக்கு. உங்களோட பேரை சொல்லுங்க. இது ஒரு உண்மையான சட்டம் ஐயா. நீங்க தம்பி, இது ஒரு உண்மையான சட்டம், சரியான சட்டம். நீங்க சொல்ற கஷ்டமான விஷயம். அதான் ஐயா, விஷயம் இல்லை. உங்களோட அவ்வளவே கண்ணகடத்த எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவ்வளவும் அனுபவம் இல்லாம சில விஷயங்கள் சொல்றதா. நீங்க சொல்ற விஷயம் சரி இல்லைன்னு நான் சொல்ல வரே இல்லை. ஆமா, ஆனா அவருக்கும் சந்தர்ப்பத்தை நீங்க கொடுங்க அவருடைய. சரி, அவர் பிறகு பாப்பா மட்டும் சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான். அதான் சந்தர்ப்பமா இருந்திருக்கும். இல்ல அவர் ஒன்றும் தடைக்கு இல்லை. டக்குன்னு நீங்கள் பேசிட்டு அவர் நான் டக்குன வேற எடுத்துட்டேன். டக்குன்னு நீங்க கேட்கலையா அது வடிவா? அவர் ஒரு மறுமொழி சொல்லாமல் வேற கதையை டக்குன்னு எடுத்து. நான் அவர் சொன்ன மறுமொழியை சொல்லவா தமிழ்ல உங்களுக்கு? அவர் சொன்ன மறுமொழியை தமிழ்ல சொல்லவா உங்களுக்கு? சில உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட் பண்ண வந்திருக்கும். சொல்லுங்க ப்ளீஸ். என்ன சொன்னவரண்டா, மேக தருண பிரச்சனை அப்படி பஸ்ஸே பலம் உண்டு. இது கொஞ்சம் பிரச்சனையான பிரச்சனை, நாங்க பிறகு பாப்போம் சொன்னவரா. அதுதான் நான் சொன்னா அவர் சொல்றதுன்னு முடிக்கின்றது இருக்கலாம். அதுக்கு நான் பார்லிமெண்ட் போகல தானே ஐயா. நீங்கள் வாங்க வேணா போவோம் பார்லிமெண்ட். அது வேற விஷயம். உங்களை நாங்க தான் நினைப்புறது. நாங்களே நீங்களே தனியா போனீங்க தெரியும். நீங்க இப்ப என்பிபிக்கு தான் போட்டிருப்பீங்க. அதான் உங்களோட பிள்ளையார நோக்கம். நல்ல விஷயம் என்னன்னா, நாங்கள் 58ஆம் நீங்கள் இப்பதான் சின்ன பிள்ளை உங்களுக்கு விளங்காது. நாங்கள் 58ஆம் ஆண்டே பிறகு யோசிச்சாங்க. அப்பயே நீங்க தீர்வு வரையில 58ஆம் ஆண்டு அப்பவே வந்ததான் முதல் ரைட்ஸ் உங்களுக்கு அது விளங்கிறாது. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு 76ஆம் ஆண்டுல இருந்து 77ஆம் ஆண்டுல இருந்து 83ஆம் ஆண்டுல இருந்து எல்லாமே நான் வரலாறுகளை படிச்சிருக்கிறேன். நீங்கள் ஜோசிச்சையா அந்த நேரம் போராடி இருக்கலாமே.
அதான் அது வித்தியாசமான கதை தம்பி. ஒருத்தட்ட குடும்ப நிலையும் வித்தியாசம், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. அப்ப அந்த மனுஷன் 33 வருஷம் போராடினது தன் குடும்பத்தை எல்லாம் இழந்தது உங்களுக்கு இப்போ ஒரு ஜோக்கா போயிட்டேன்னு. அந்த மனுஷன் 33 வருடம் போராடினது தன் குடும்பத்தை எல்லாம் இழந்தது 45,000 பேர் எங்கட படிய சேர்த்து எல்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயமா போயிட்டு. இல்ல தேவையில்லாத விஷயம் நான் சொல்லி இல்லை. இப்ப இதுல ஸ்டெப் எடுக்கிறவே அதுல ஸ்டெப் இருந்தா சில வேளையில உயிர்கள் தப்பப்பட்டிருக்கும். உயிரோட தப்பி இருப்போம், ஆனா இப்ப எல்லாம் சிங்களவரா மாறி இருப்போம். இல்ல அப்ப இந்தியாவோட உதவி இல்லாம ஒண்ணும் செய்யல. ஒன்றுமே தர போறது இல்லையா, இப்பவும் தர போறது இல்ல, இப்பவும் தர போறதும் இல்ல. தலைவற்ற தீர்க்க தரிசனமான பதில் அது. இந்தியா எங்களுக்கு அது அந்நேரத்துல சான்ஸ் இருந்து நீங்க என்ன நடத்தினாலும் அந்நேரத்துல சந்தர்ப்பங்கள் கணக்கு வந்து தவறு ஒரு ஆள் நீங்கள் இப்படி ஒரு தேசிய தலைவற்ற இதை நீங்கள் இப்படி கேவலமா கதைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சரிபடியே நாங்க கதைப்போம் ஐயா. கனவிடத்துல நடந்திருக்கு, நாங்கள் கணக்க கண்ணால வாசிருக்கோம் சில பிள்ளைய நடக்க. அதுதான் நீங்கள் எந்த இடத்துல விழாவில் இருந்த நீங்கள். உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? எந்த பேர் உங்களுக்கு இல்லையே. அப்ப உங்களோட கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லையே. போயிட்டு வாங்க ஐயா, நான் உங்களோட வயசுக்கே வேலையை செய்யுங்க. இதான எல்லாமே பேர் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் கருத்து சொல்லுவோம். புத்தகத்தில் கிணவர் இருக்கிறோம். நான் பேரும் சொல்லி அட்ரஸும் சொல்லி ஐடென்டி கார்டு நம்பரும் சொல்லி இருக்கிற இடமும் சொல்கிறதான் ராமநாதன் அர்ச்சுனா. என்னென்றால் தேசிய தலைவர் வந்து அந்த நேரம் கலை புலவிட்டுருக்காரு கதைக்கிற அளவுக்கு 58ஆம் ஆண்டில் பிறந்தவர் இப்போ ஆரம்பிக்கிறார். என்னென்றால் இதுதான் பிரச்சனை. எங்கென்ன தமிழருக்கு இதான் பிரச்சனை. இப்போ என்னென்றால் அந்த வழக்கு போடுறதுக்கும் தையடிவியார சம்பந்தமாக உரிமையாளருக்கு விருப்பம் இல்லை, வரவும் மாட்டினம் செய்யவும் மாட்டினம். சரி, நான் அந்த பிரச்சனை என்ன நல்லா உடைக்கிறேன். நான் சொல்கிறேன், அந்த 20 பரப்புக்குள்ள தான் இந்த விகாரம் இருக்கான்னு சொல்லி அந்த காணி உரிமையாளர் கோரினோம். அப்போ நான் கேட்குறேன், அந்த 15 குடும்பத்துக்குள்ள இப்போ நாங்கள் அளந்து பார்க்கல அந்த சரியாக விகாரம் இருக்கிறது ஆற்ற தலையில் மாட்ட போதோ தெரியாது. ஸோ அவருக்கு காணி கிடைக்க போகிறதில்ல, அவருக்கு வேறு எங்கோ தான் காணி கிடைக்க போகுது. அப்போ அதுக்கு ரெடியான்னு கேட்டால் அது அந்த நேரம் தான் டிசைட் பண்ண மாட்டேன். என்னென்றால் ஒற்றுமைன்ற ஒன்றுமே இல்லை. அது முதலாவது. யதார்த்தம்ன்ற ஒன்றுமே தெரியாது. நான் பொதுமக்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அவன் சொல்லியிருக்கேன் 2 நாள் டைம் தாங்கும், தாங்கள் எல்லாரையும் ஒன்றா கூப்பிடுறோம்ண்டு. அந்த நேரம் நான் பாராளுமன்றத்தில் நிற்கிறோம், இங்கே நிற்கிறோன்னு தெரியாது. நான் வீட்டு சொன்னால் நான் இங்கே நின்றால் கட்டாயம் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். பொதுமக்கள் வந்து கணக்கு வேலை தானே, அப்போ அவை எல்லா வேலையும் முடிச்சு போட்டு வரைக்கல நானும் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ என்ன உண்மையண்டா தையிட்டி விகார சம்பந்தமாக ஒரு போலீஸ் வழக்கு கூட பதியப்படையில, போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. என்னுடைய காணிக்கில்ல அடாத்தா அத்துமீறி யாரோ கொஞ்சம் பேர் கூவிச்சினம் இந்த ராமநாதன் அர்ச்சுனா தண்ட காணிக்கில்லை என்ற உடனே அதுக்குள்ள இவர் சோகபாலன் என்று ஒருத்தர் இருக்கிறார். அந்த சோகபாலன் கூட புத்தகத்தில் போடுற ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. அண்ணாண்ட காணிக்கில்ல ஏதோ டாய்லெட் கட்டினால எனக்கு மண்ணாங்க அப்படி ஒரு காணியும் இல்லை, வழக்கும் இல்லை. சும்மா தேவையில்லாமல் சோகபாலன் பொம்மை கூடாது. என்னுடைய காணிக்கில்ல அத்துமீறி யாராவது வந்தால் நான் முதலாவதாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை போடுவேன். கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு போலீஸார் நடவடிக்கை எடுக்கலைன்னா நானே நீதிமன்றத்தில் போய் வழக்க போடுவேன். நீதிமன்றம் என்னத்துக்கு இருக்குது? நீங்கள் சும்மா நினைச்ச மாதிரி எல்லாம் அரசியல் கட்சிகள் கூவுறதுக்காண்டி நீதிமன்றம் இங்கே இல்லை. நீதிமன்றம் நீதிபதிகளெல்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் தீர்ப்பு கொடுக்கறதுக்காண்டி இல்லை. நீதிமன்றம் இருக்கிறது அது அவர்களுடைய சட்டத்தின்படி அவர் கடமையை செய்கிறது தான் இருக்கிறார்கள். ஒரு போலீஸ் வழக்கு கூட போட இயலாது. உங்களோட உறுதி இருக்கான்னு கேட்டால் பிரச்சனை என்று சொல்லி கதைக்கணும். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா எங்களுக்கு அந்த காணியில் அந்த விகாரை இருக்கிற 20 பரப்பை விட்டு போட்டு மிச்ச எல்லாத்தையும் தாங்கொண்டு மண்டை இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அங்கே போய் விகாராதிபதியோட கதைச்சு அவருடைய ஒப்பீனியனோட நான் சொல்கிறேன் பிரச்சனை இப்படி பிரச்சனை தீர்வு காணணுமெண்டா இப்படி போவோம். இல்லை பிரச்சனை தீர்வான தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் படிச்சோம். நான் சொல்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து 3 MP மேலே தேசிய மக்கள் சக்தி கொடுத்துனாங்க தானே. ஹொன்ரபிள் MP இளங்குமரன், ஹொன்ரபிள் MP ரஜீவன், ஹொன்ரபிள் MP பவானந்தராஜா, டாக்டர் பவானந்தராஜா 3 பேரும் கட்டாயம் வரணுமோ இல்லையோ நியாயப்படி மக்களோட பிரச்சனை இது. MP மேர் மக்களால் தானே தேர்வு செய்யப்பட்டவ, கட்டாயம் வரணும். ரெண்டாவது யாருண்டா கஜேந்திர மேர் MP வரணும், சிறியன் MP வரணும், நான் வரணும். 6 பேர் 6 MP மேரும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள்கிட்ட பிரதிநிதிகள். பிரச்சனை முடிஞ்சது தானே. கவர்னர் வரணும் 7வது. போலீஸ்லையும் அந்த இருக்கிற படத்தலங்கள் இருக்கிற ஆக்களும் வரணும் 8வது 9வது 10வது. அது தவிர அரசாங்க அதிபர் 11. பாதிக்கப்பட்ட சனம் 15 குடும்பம் என்றால் உறுதி இருக்கிற அந்த 15 குடும்பம் மட்டும்தான் வரலாம். எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரனும் வரையில. தலைவர்கள் மாதிரி வரையும் தானே. ஸோ இந்த கஜேந்திரன் குமார் மாதிரி ஆக்கள் வந்து கஜேந்திரன் அவை வந்துலாம் கூவ தேவையில்லை, சுகாஸ் வந்து கூவ தேவையில்லை. பிரச்சனையை முடிக்கிறது உங்களுக்கு விருப்பம்ண்டா நான் ரெடி.
நான் வந்து மக்களுக்காக தேர்வு செய்யப்பட்டவன், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன், அரசியல் பின்புலம் இல்லாதவன், அரசியல் கட்சிக்காக அடுத்த வருஷம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேர்றது எந்த தேவையும் எனக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த இவ்வளவு பேரும் போய் இந்த பிரச்சனையை கட்டி முடிச்சு முதலாவதாக போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுவோம். எங்களுடைய காணிக்கல அத்திமிக மாதிரி விகாரியை கட்டியிருக்கணும், வாரிங்களோ கம்ப்ளைண்ட். யாருமே வர்றதுக்கு யாரா இல்லை. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய் சொல்ல, நீதிமன்றம் இடிக்க சொல்லியும் கட்ட வேண்டாம்னு சொல்லி காட்ட ஒரு வழக்கு கூட இல்லை. போய் கஜேந்திரமா சொல்கிறதும் போய் அப்படின்னா வழக்கு நம்பர்களை தர சொல்லுங்க. அவர்களை செய்யலாண்டா, சுவாசு செய்யலாண்டா நான் செய்கிறேன், என்னோட லோயர்ஸ் இருக்குது, நான் செய்கிறேன். நியாயமான லோயர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கணும், அவருடைய பேமெண்ட்டை கொடுத்து செய்வோம். ஒரு நாளுமே லோயர்ஸே இல்லை. சும்மா எடுத்த வீச்சுக்கு எல்லா டாக்டர்ஸ் பிள்ளைன்றதும் பிள்ளை, எல்லா லோயர்ஸ் பிள்ளைன்றதும் பிள்ளை, எல்லா நீதிபதிகளும் பிள்ளைகளும்ன்றதும் பிள்ளை. சும்மா நாங்கள் ஒரு ஃபோனை வச்சிருக்கிற மன்றதுக்காண்டி கருத்து சொல்லக்கூடாது. நாங்கள் பார்க்கணும் உண்மையாகவே என்ன பிரச்சனை அந்த இடத்துல. இப்போ வழக்கு போடுறதுக்கும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் போடுறதுக்கும் யாரும் தயாராக இல்லை. வழக்குகளுக்கு ஏறுறாங்கிறதுக்கும் யாரும் தயாராக ஒன்றுமில்லை. எங்களுக்கு சும்மா அடிபட்டு தான் பிடிக்கணும் என்றால் விகாரி அடியில் போய் இது முழு அரசியல். இதை ஜாழ்ப்பாண தமிழர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பிளவிடிவீங்களே இருந்தாண்டா திருப்பியும் என்பிபி மாதிரி 3 பேரை போட்டுட்டு எங்கேன்னு தெரியாமல் இருக்கும். ஒரு ஆள் ஸ்கூல் பேக்கோட பாகிஸ்தான் போயிட்டார், படம் பார்த்துருப்பீங்க மோபுத்தத்தில். மற்றவர் வலியாமல் தான் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. அவரே வந்து கதைக்கல. நான் சாவச்சேரியிலேருந்து தான் எனக்கு கூட ஓட்டு விழுந்தேன். ஆனால் வலியாமத்தில் 1500 ஓட்டு இருந்தும் நான் அங்கே போன் நான் கதைச்சேன். நான் விகாராதிபதியோட போய் காரை பார்க் பண்ணி போட்டு போய் கதைக்கிற அளவுக்கு எனக்கு துணிவு இருக்குது. இதே துணிவு எங்களுடைய பொதுமக்கள் வர சொல்லியிருக்க. நான் சொன்னேன் 11 மணிக்கு வாரன்னு சொல்லவும் அவங்க சொன்னாங்க இல்லை அப்படின்னா நாங்கள் அந்த ரெக்கார்டிங் இருக்குது இப்போ சிலைன்னு சொல்லுவினோம். தம்பி நான் முழுக்கலைன்னு சொல்ல போடையில, பட் அந்த ஒரு இதை போடுறேன்னா ஹலோ வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஓம் சார், நாங்கள் இந்த தையட்டி அந்த விகார அன்றைக்கு நீங்க வந்துட்டு போயிருக்கீங்க. ஓம் சார், என்னன்னா நாங்கள் இந்த விகாரையில எங்களுக்குரிய லேண்ட் வந்து அது அதுக்குள்ளே இருக்குது, எங்களுக்கு இருக்குது. அதே நேரம் வந்து என்னென்றால் அது அதை விட ஒரு 15 ஃபேமிலிக்குரிய லேண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு என்றால் 8 ஏக்கர். ஐயா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான அதுல வந்து 100 சரியா சொல்ல போனா பரப்பு கணக்குல சொல்ல போனா சார் 150 பரப்பு. அதுல 150 பரப்புண்டா 16 குடும்பம் 16 பிரிச்சா 16 பரப்பு தான் ஒரு ரெண்டா நில எடுப்போம். அப்படி இல்லைங்க ஒரு கடையில வரேன் 50 டிவைட் பை 9 பரப்பு இருக்கு, 9 ஏக்கர் இருக்கு. அவர் என்ன சொல்றாருண்டா, தாங்கள் மொத்தமா அளந்த என்றால் இப்ப நான் வந்து உங்களுக்கு சார்பா போய் கத்தி குளறினா அவையோட போய் கதைக்காது. அதே நேரம் அவைக்கு சார்பா நான் கதைச்சு போட்டு உங்களோடையும் கதைக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அரசியல்வாதியா நடுநிலையா தான் இருக்கணும். ஒரு பக்கத்தால போய் கூவ கூடாது. வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். நான் அவரோட உள்ளுக்குள்ள நான் ரெக்கார்ட் பண்ணி நான் ஆனால் அதை அவர்கிட்ட கேட்கலன்றபடியா வழியால போடல. அவர் என்ன சொல்றாருன்னா அதுல மொத்தம் 21 ஏக்கர் சுத்தி வர அளந்திருக்கணுமா மெட்டல எல்லாம். ஆனால் அவர் என்ன சொல்றாருண்டா தாங்கள் முழுக்களையும் விடலாம், இந்த 8 ஏக்கர் காணிய தாங்கள் இந்த கோயிலை கட்டினபடியா அப்படியே வச்சிருக்கணும் தாங்கள் யோசிக்கிறோமா. அந்த மிச்சம் 21 ஏக்கர்ல இந்த 8 ஏக்கர் போனா 13 ஏக்கர் இருக்கு தானே, அந்த ஏக்கர் காணிய இன்றைக்கு உரிமையாளர் வந்தாலும் அதுதான் உரிமையாளர் ஜிஏயோ அல்லது கவர்னரோ சொல்லினோம்டா தாங்கள் விடுறதுக்கு ரெடியா இருக்கணும் தான் சொல்லினோம். இப்ப நாங்கள் என்னென்றால் இடிக்க போறோம் உடைக்க போறோம் கத்துறதால கடைசியா இந்த 8 ஏக்கரும் கிடைக்காது, 21 ஏக்கரும் கிடைக்காது. அவங்க வாழ்க்கையில இன்னொரு காணியை விட போறதும் இல்லை. அவங்க பௌத்த இப்ப அரசியல் என்னண்டா, இப்ப அனுர அரசாங்கத்தை கவக்கிறது கண்ணிஞ்சால கயந்திரமார் பொண்ணம்பளம் சிறியரணாக்களும் என்ன செய்யணும்டா உங்களை தூண்டினோம். அதே நேரம் அவை அங்கால போய் கதைச்சிருக்கிற சிங்கள எம்பிமேட்ட படங்கள் எல்லாம் வந்திருக்கு. அவை என்ன செய்யணும்டா பௌத்த மகாசங்கத்தை தூண்ட போயினோம். தூண்டுறால அவங்க அங்க என்ன செய்ய போறாங்கடா, ஒரு காணியும் கொடுக்கல, 21 ஏக்கர் இல்ல எங்களுக்கு 100 ஏக்கர் வேணும் என்று சொல்லி அவங்க திருப்பியும் ஒரு அரசாங்கத்திட்ட போய் அவங்க என்ன அந்த மகாநாயக தேர் இந்த மகாநாயக தேர் முழு பேரும் போய் என்ன செய்வாங்க, அனுர அரசாங்கத்திட்ட கேட்பாங்க. அனுராவுக்கு எதிர்கால அரசியல் இப்ப 2 எலெக்ஷன் வரப்போதல்லோ, அதால அவர் என்ன செய்வாருன்னா மூடிக்கொண்டிருந்துட்டு இந்த ரெண்டு தேர்தல் நேரம் சத்தம் போடாம இருந்துட்டு அதை முடிய சொல்றார் 300 ஏக்கர் காணி கோயில் கட்டுறதுக்கும் அவர் அன்றைக்கு வந்து தெளிவா சொன்னவர். டிசிசி மீட்டிங்ல நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், எந்த காணிய எடுக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குண்டு. நாளைக்கு பௌத்த கோயில் அட்ட போற முடி இருக்கிற சனத்தை எழுப்பி போட்டு என்ன 300 ஏக்கர் காணியை பிடிக்க போனா ஐயா நாங்கள் எங்களால கதைக்கிறதுக்கு எந்த பொலிட்டிஷியனாலையும் மேலாது. நீங்கள் நினைச்சா கயந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் உங்களுக்கு எதிராக உங்களோட நின்று இப்படி கதைக்கிறதால ஐயா எங்களுக்கு காணி வேணும் என்று கதைக்கிறோம் பெருமன் நினைச்சா நீங்க தாராளமா
தாராளமா போய் கதைக்கலாம். இல்ல அவங்களோட போய் கதைச்சு ஆரம்பத்துல இப்ப ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் அது உண்மையா நடந்த சம்பவம் என்னடா 2 இயர்ஸுக்கு முதல் இந்த விகார வந்து கட்டப்பட்டது வந்து கோவிட் டைம். மற்றது அடிக்கல் நாட்டி இருக்கணும் ஐயா. அந்த நேரம் நல்லாட்சி தான் இருந்தது. அதுக்கு சார்பா இருந்தாங்கல்லாம் அடிக்கல் நாட்டினது வந்து என்னன்னா அதுல உண்மையான சம்பவம் என்னென்றால் இப்ப கட்டி இருக்கிறதுக்கு அடுத்த இன்னொரு காணி உண்டு. அந்த காணி வந்து என்னன்னா 20 வரப்பு காணி. வேண்ட பௌத்த இதுக்கு வந்து என்னன்னா முந்தி வந்து யாரோ கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஆஸ்திரேலியால இருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணவர். தங்கண்ட அப்பா வந்து 1940ஆம் ஆண்டு பௌத்த கோயிலுக்கு கொடுத்த உறுதி தன்னிட்ட இருக்கு. தான் அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க வேண்டிய. இப்ப கன பேர் வந்து ஏகேடிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போயிட்டு நம்ம இப்போ என்ன நடக்க போதண்டா, இதுல சரியான அரசியல் நடந்தவங்களுக்கு இவங்க பிளான் பண்ணி உங்களையும் குழப்பி இதுல சனத்தின் ஓட்டு எடுக்கிறதுக்காண்டி இதுல ஐயா கடைசியா உங்களோட காணியும் இந்த காணியும் கிடைக்காம போகுது. ஆனா வந்து என்னன்னா நாங்க போய் சந்திக்கிறாங்க பிக்கூட்ட நாங்க போய் சந்திக்கிறது. அதுல இந்த 15 பேரும் போய் சந்திக்கிறாங்க. ஆனா அவர் என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் ஒருத்தர் காணி உரிமையாளர்கள் வந்து சந்திக்க இல்லைன்னு சொல்லி சொன்னவர். அந்த ரெக்கார்டிங் என்ன இருக்கு, நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்றதா ரெக்கார்டிங் இருக்கு. அவர் எனக்கு சொன்னவர் என்னண்டா, அந்த 8 ஏக்கர் காணிக்குரிய ஒருத்தரும் போய் வழக்கு போடலைன்னு எனக்கு எதிரா. நாங்க வந்து என்னன்னா வழக்கு போடுறதுக்கு லோயரோட லீகல் அட்வைஸ் கேட்டது. அப்ப அது நீங்க அது வந்து என்னன்னா அந்த காணி உரிமையாளர்ல வந்து அவர் அந்த ஷாருஜன் சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க. அவையெல்லாம் இல்ல லோயர்ஸோட எல்லாரோடையும் ஐயா நாங்கள் இந்த வரைக்கும் இவ்வளவு பெரிய சண்டித்தனம் செய்யற இந்த எம்பி மேர் லோயர் சுகாஸ் இந்த குருவரன் எல்லாருமே இன்னும் சம்பந்தம் ஒரு ஃப்ரீயா வழக்கு செய்து உங்களுக்கு செய்யக்கூடாது. நான் ஒரு லோயர் சுமந்திரன் எங்களுக்கு ஆரம்பத்துல வந்து கேஸ் போடுறேன்னு சொல்லி ஆவணங்கள் எல்லாம் வாங்கி போட்டு அவர் வந்து கேஸ் போடாம நழுவிட்டார். நாங்க நினைச்சு கொண்டிருந்தது இதுக்கு உண்மையா வந்து லீகலா கேஸ் போடப்பட்டிருக்குன்னு தான் நாங்க நினைச்சோம். நாங்களும் தான் யோசிச்சேன். நானும் யோசிச்சா நீதிமன்றத்தால தீர்ப்பு கொடுத்து கட்டி இருக்கிற உடைக்கோணும் நீங்கள் கேட்கறபடி பார்த்தா நீதிமன்றத்திலேயே மதிக்காட்டி யாருக்குமே அது ஜனாதிபதி மாளிகையா இருந்தாலும் நீதிமன்றம் சொல்லி இடிதான். அது வேற ஒரு கதையுமே இல்லை. ஆனா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகல. இந்த விஷயத்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவும் இல்லை. இப்பதான் திடீரென்று இப்ப நீ அடுத்த காணிக்காரரை நீங்க மீட் பண்ண நேற்று தேடு இல்ல போய் அந்த கடையில இருக்க ஒரு அதுல வந்து நீங்கள் அந்த நீங்க அந்த கலைவாணி ரோட்டால என்ட்ரி ஆகல வந்து என்னண்டா அவர் அந்த சப்போஸ்ட் ஆபீஸ் அந்த லைப்ரரி கட்டடத்துல இருக்கு. அவடத்துல வந்து நீங்க கேட்டிருந்தீங்களா நாங்க ஒழுங்குபடுத்தி தந்திருப்போம். அந்த அதுக்கு போறதுக்கு அந்த அந்த விஹாரைக்கு திரும்புற இந்த பெண்டில இருக்கிற சைக்கிள் கடையாகும். சைக்கிள் கடையா சைக்கிள் கடை இல்ல, இது வந்து கம்யூனிட்டி சென்டர் உண்டு. கலைமால் கம்யூனிட்டி பாத்தேன். இல்ல இப்ப ஒரு சின்ன ஒரு வெள்ளம் சின்ன கட்டிடம் ஒன்று கட்டி கிடக்கு. ஒரு கட்டிடம் உண்டு. அதால இல்ல அதுல இல்ல நின்று நான் கன நேரம் காரணி பாடி போற வாரசனத்தை எல்லாம் மறைச்சு கேட்டாலும் இல்ல காணிக்க இல்ல சொன்னா வெளியில எங்கேயோ இருக்கிறேன். வெளியில அதாவது இப்ப சுண்ணாம அதுல வந்து ஒரு சிலர் வெளியில இருக்கணும் வந்து ஜெஃப்னாக்லாம் இருக்கணும். எல்லாரும் தகிட்டிக்கான்னு நாங்க சார் இல்ல இல்ல அது வந்து அவையும் வந்து சரியா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கணும் போறதுக்கு. இப்ப வந்து என்னன்னா இன்றைக்கு உங்களால அந்த ஒருக்கா மீட் பண்ண கூடதான் இருக்கும். கொஞ்சம் கம்யூனிட்டி சென்டர்லயே நீங்கள் வாரீங்கன்னா கூட்டிக்கொண்டு ஆமத்தரோட கதைச்சு இப்ப நீங்கள் கேக்குறீங்களா அதை இடிச்சு போட்டுதானே உங்களோட ஹானியை நாங்க என்னன்னா உங்களை அந்த இதுன்ற அந்த அந்த ஆரம்பத்தில இருந்து நடந்த மாதிரி ஆக்கலன்ற டாக்குமெண்ட்ஸ் அதுகள் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே மக்களுக்கு சார்பானதான் இருக்க வேணும். மக்களால பிரதிநிதி. ஆனா நாளைக்கு திருப்பியும் தெற்கில இருக்கிற கடை எல்லாத்தையும் மிதிச்சு டயர் போட்டு கொளுத்துற எல்லாமே கொண்டு வர இல்லாத ஐயா. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களோட கதைச்சு டிசிசி மீட்டிங்ல கதைச்சு வழக்குகளை போட்டு இப்ப நாங்கள் ஆயுதம் எல்லாம் இழந்து ஆயுதம் எல்லாம் மௌனிக்கப்பட்டு எல்லாம் கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்ட ஒரு இனம். இப்ப திருப்பி போய் இடிக்க போறோம் நீங்க ரெண்டைக்கு தொடங்குறீங்களோ அன்றைக்கு அடிப்பாங்களா அவங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சட்டம் அப்படியே எங்களோட கோரிக்கையும் அப்படி இருக்கு இருந்தது என்றால் அவைண்ட வந்து அந்த 20 வரப்பு காணி அவைக்கு உண்மையா லீகலான காணி ஒன்று இருக்குது. ஆனா அந்த காணிக்க வந்து முதல் அடிக்கல் நாட்டினவ பிறகு 2வது கட்டமா தான் இதுக்கு அடிக்கல் நாட்டி மக்களிட காணிக்கு அடிக்கல் நாட்டி. எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, ஆளுநர் சொன்னவர் அந்த ஆளுநர் சொன்னபடியா தானே ஜனாதிபதி சொல்ல வேண்டி வந்தது. ஆளுநர் ஏன் சொன்னவர் அதுல ஆளுநருக்கு நாங்க கொடுத்த ரிக்வெஸ்ட் என்ன மாதிரி முதல் கொடுத்திருந்தது என்றால் இப்ப வந்து அந்த பழைய 20 வரப்பு காணி இருக்குது. அப்ப இப்ப கட்டி இருக்கிற இடத்துல 20 பரப்பை அளந்து எடுத்துக்கொண்டு மிச்ச காணி 150 பரப்புல 20 வந்து போச்சுண்டா 130 பரப்பு மிச்சம். அந்த 130 பரப்பையும் ரிலீஸ் பண்ணி கொண்டு அந்த 20 பரப்பு காண்டி பழைய காணியை ரிலீஸ் பண்ண சொல்லித்தான் நாங்கள் என்ன விகார சொல்றது வந்து எங்களுக்கு தெரியும். சாத்தியம் இல்லையன்றது போக வந்து என்னண்டா சார் இப்ப விகார இடிக்கிறன்ற சாத்தியம் இல்லை இல்லாதன்றது அடுத்த கட்டம். ஆனா நாங்களும் வந்து என்னண்டா ஒரு
மதம் ஒன்றுக்கு வந்து எதிரா செயற்படக்கூடாது. அப்ப அந்த நோக்கத்துல ஐயா மதத்துக்கு நீங்கள் என்ன வேணும்னாலும் எதிராக செயற்படலாம். நீங்கள் போய் வழக்க போட்டு வழக்கால ஒரு கொண்டு வந்து இதை இந்த விகாரையை பாவிக்க இயலாது என்று சொல்லி பூட்டுங்கன்னு சொல்லி ரவர் சீல் அடிச்சு முத்திர குத்தினா அது சட்ட ரீதியானது. அதை விட்டு போட்டு நாங்கள் இப்ப ஒரு சட்ட ரீதியான ஒரு வேலையை முதல்ல செய்யற பாருங்க நாங்கள். அப்ப உங்களுக்கு நீங்க சட்ட ரீதியா காணி சுவீகரிக்க இல்ல, சட்ட ரீதியா சுவீகரிக்காமல் தான் இதுவரையும் செய்திருக்கணும். அதால வந்து அவையும் அடுத்த கட்டம் நகர இல்லாத கட்டத்துல அவை இல்ல அரசாங்கம் அந்த ஜனாதிபதி என்ன சொல்றார், எந்த காணியையும் சுவீகரிக்கிறது தனக்கு உரிமை இருக்குண்டு. அப்ப ஒரு என்ன நடக்கும்டா கடைசி அந்த 120 பரப்பும் இல்லாம போய் நீங்கள் கேட்கிற 20 பரப்பு தானே கோயில் அட்டி வச்சிருக்கணும். அப்ப அந்த 20 பரப்பும் இல்லாம போய் 120 பரப்பும் இல்லாம போய் என்ன பிடிக்க போறாங்க, அதான் நடக்க போகுது. எண்ணம் விடுவிக்காத காணி பலாலியில தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கிற காணிகள் ஒன்றையுமே விடுவிக்காம இவங்க கூத்தடிக்க போறாங்க இந்த பிரச்சனையால. அதை விட நாங்கள் பெரிய அரசியல் பிரச்சனையாக்கி பிரச்சனைப்பட்டு பேப்பர்ல வாரதை விட நீங்கள் போய் ஐயா ஒரு வழக்கு, நான் கௌசல்யா லோயர் அவள் சொல்றாள் தானே தான் அந்த வழக்கு ஃப்ரீயா செய்தாருன்னு. அப்ப இதுல அக்கறை உள்ளாக்கள் இவ்வளவு பெரிய 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 லோயர்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கணும், எத்தனை கோடி சனத்திட்ட வேண்டி கொண்டு வழக்கல் செய்யணும். இந்த ஒரு வழக்கை மட்டும் ஃப்ரீயா செய்யக்கூடாது. நாங்க பொதுவா ஒரு வேண்டுகோள் எடுப்போம், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி யாராவது வந்து ஃப்ரீயா வழக்கு செய்யுங்க. குருபரன் உங்கதானே இருக்கிறார், சுஹாஸ் உங்கதானே இருக்கிறார், திருக்குமரன் உங்கதானே இருக்கிறார், யாரு என்ன வேற அவருக்கு தவராசாவோ அவரும் லோயர் தானே, எல்லாரும் லோயர் தானே. ஐயா இப்ப நான் ஒரு டாக்டரா இருந்தோம் சனத்துக்காண்டி டாக்டர் தொழில விட்டனா இவ்வளவு பேர் லோயரா இருக்காங்க, ஒரு நாள் வந்து வழக்குல ஏறுனுட்டா காசு இல்லாம போயிருமா ஐயா. அப்ப அவங்களை கொண்டு வழக்க போடுங்க, வழக்க போட்டு வழக்குல ஒரு இன்டரிம் ஆர்டர் எடுங்க, இந்த காணியை பாவிக்க விடலாண்டு. நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு பின்னால போனா அது அவங்கள பாய்ப்பாங்க. அது நானா இருக்கலாம் வேற இருக்கலாம். நான் அரசியலுக்கு வந்து 3 மாதம், அரசியல்வாதிக்கு பின்னால போனீங்கன்னா அவங்க உங்களை பாவிச்சு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெண்டு கொண்டு மாநசபை தேர்தலில் வெண்டு அப்புறம் உங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதுதான் நடக்கும். நான் யோஜனா என்னன்னு சொன்னா, சரி உங்களையும் வந்து சந்திச்சு உங்களையும் கூட்டிக் கொண்டு வியாராதிபதியோட போய் கதைச்சு நீங்கள் கோக்குற அந்த 20 ஏக்கர் காணி 20 பரப்பு காணியை மட்டும் வியாராதிபதி எடுத்துக்கொண்டு மிச்சம் 120 விடுவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாருன்ற கேட்ப மட்டும் தான் நாங்க வந்து உங்களை எல்லாரும் தேடினான். உங்களுக்கு விருப்பம்ண்டா பிரச்சனை நாங்கள் சனமா போய்கலாம் அப்பன்னு போலீஸை கொண்டு போடுவாங்க. போலீஸை கொண்டு போட்டா தச்சமயம் வியாராதிபதிக்கு ஒரு ஆள் எங்கள் ஒரு ஆள் தூசணத்தால பேசினா முழு பேருக்கும் அடிப்பாங்க. அது பேருந்து நாளைக்கு வீடியோல வரும். உங்களை கூட்டிக் கொண்டே அடி வேண்டி தந்தாண்டு எனக்கும் கெட்ட பேர் வரும். நான் வேணும்டா உங்களை ஒரு 5-10 பேரை கூட்டிக் கொண்டு போய் வியாராதிபதியில காய்ச்சி விடுறேன். போலீஸுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காய்ச்சி போலீஸாரையும் கூட்டிக் கொண்டு போய் வியாராதிபதியில காய்ச்சி விடுறேன். இல்ல உங்களுக்கு நீங்கள் இப்படி இடிக்க போறோம்னு போராட்டம் நடத்தி அந்த இதை இடிக்க மாட்டா தாராளமா அடிங்க. என்னால் இதால லாபம் பெற போறது அரசியல்வாதி கொள்கை உங்களுக்கு இல்லையா ஐயா. ஒரு நாளுமே உங்களுக்கு ஒரு லாபம் பெற போறது இல்ல. நீங்கள் இதுல போய் இடிக்க போறோண்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விளையாண்டு போராடுறதாலும் இந்த கோயில இடிச்சு போட்டு அரசாங்கம் உங்களுக்கு தர போறீங்க. அண்டை ஜனாதிபதிக்கு முன்னால ஆளுநர் சொன்னபடியா தான் சொன்னேன். ஆளுநர் சொன்னவர் என்ன, அந்த காணிக்கு பயிலா மாற்று காணியில வேண்டதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாரு. அதைத்தான் அப்ப நான் சொன்னேன். சரி அப்ப ஆளுநரே சொல்றாருண்டா ஐயா, இப்ப எந்த நேரத்துக்கு உதவி பற்றி அரசியல் செய்வான், அவங்களோட காணியையும் காசையும் கொடுத்து போட்டு இந்த பிரச்சனையை முடியுமோன்னு சொல்லி உங்களுக்கு மற்றவர்களுடைய வேற ஆள் நிக்கிறாரு, காணி சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் நிக்கிறாரு, கொடுங்க அவர்கிட்ட கொடுக்குறேன்னு கதைங்க பாருங்க. ஹலோ 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 வணக்கம் கேக்குறேன். வணக்கம் டாக்டர். என்னண்டா நான் நேற்று உங்களை தேடினேன். நான் வந்து எல்லா கடையிலையும் கேட்டேன். நான் அதுல நீங்கள் வேணும் அந்த சைக்கிள் டயர் கடை எல்லாம் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸுக்கு எல்லாம் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் அவங்க அந்த இடம் தெரியாது, கையெட்டி அது காங்கேசன் துறை கையெட்டி வந்து உள்ளதான் வருது. உள்ளுக்கு இல்ல, அந்த கோயிலை சுத்தி இருக்கிற வீடுகள்ல எல்லாம் போய் கதவை தட்டி கேட்டுனான். இதுல உரிமைக்கார அந்த கோயிலுக்குரிய உரிமைக்காரர் இருக்கிறீங்கடா அவ சொன்ன எனக்கு யாழ்ப்பாணத்துல வேற வேற பிரதேசங்கள்ல தான் இந்த உரிமைக்காரர் இருக்கணும் ஒழிய இதுல இல்லைன்னு சொல்லி எனக்கு சொன்னேன். நான் முழு இடமும் தேடினான் நேற்று. இல்ல நாங்க தையிட்டு நாங்க வேற காணி எங்கண்ட காணி தான் அப்படி பண்றது. நாங்க இங்க இன்னொரு ஆக்கள் இது காணி வீட்டுல வாடகை இருக்கிறோம் பின்ன. ரைட் ரைட். என்னடா நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் வியாராதிபதியோட கதை கொண்டு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் போய் தனியா கதைக்கிறேன். நான் அது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அது வேற பிரச்சனை.
ஆனால் நீங்க நினைப்பீங்கன்னா நான் ஏதோ அவைக்கு சார்பாக காய்ச்சி போட்டு வந்து செய்யறேன் தானே. அப்ப உங்களை கூட்டிக்கணும் என்னடா, எனக்கு நாளைக்கு ஒரு அரசியல்வாதிகளுக்குள்ள கூட்டிக்கொண்டு போய் பிரச்சனைப்பட்டு இவங்க நாளைக்கு குளறி போடுவாங்க. முழு பேரையும் தான் பிடிச்சி அடிப்பாங்க. விஜயாராதிபதியை கொலை செய்ய வந்தது, கொலையாச்சுறுதல் விடுதல், முழு பேரையும் பிடிச்சு உள்ளுக்க போடுவாங்க. அதால நான் உங்களை கூட்டு நேற்று நானும் கௌசல்யா நின்று போற வர சனம் எல்லாம் ரோட்ல மறைச்சு இதுல உரிமைக்காரரா இருக்கணும்டா தெரியாது நமக்கு தெரியாது சனம் நிக்காம ஓடுது. அதுல நிக்காம அதுக்கப்புறம் இல்ல அது வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில நாங்க இருக்கு அதை முன்னுக்கு தெரியப்படுத்துவோம். நீங்க இல்ல அதுதானே. அப்ப பிரச்சனை என்னண்டா இதுல நின்று கூற கஜேந்திரவமா இருக்கோ எனக்கோ சுகாசுக்கோ ஸ்ரீதரனுக்கோ ஆமி வழக்கு போட போறதும் இல்ல, சிஐடி வந்து அடிக்க போறதும் இல்ல. உங்க உங்க காணி உரிமையா இருக்கிறதான் தொடர்ந்து அச்சுறுத்தல் வரப்போகுது. இப்ப என்ன நடக்க போனா ஒரு பெரிய அரசியல் ஆகிக்கொண்டிருக்கணும். என்னண்டா இப்ப இதுல நீ மொத்தம் நானவரோட போய் கதை கேட்கல. இப்ப இந்த ஐயா சொன்னவர் எனக்கா இல்ல 20 பரப்பு காணி தான் விகாரைக்குள்ள இருக்கு, மிச்சமாவே பிடிச்சிருக்கணும், மொத்தம் 150 பரப்பு என்று சொல்லி சொன்ன 9.5 ஏக்கர் வருதுன்றது ஐயா சொன்னவர் எனக்கு. உங்களுக்கு முதல் கதை சொன்னவர் அது சரியோ? அது சரி. நீங்க நான் அதுல சில தவறுகள் அதுக்கு தான் உங்களை கண்டக்ட் பண்ணா என்னோட 150 ஏக்கர் ஒரு தடவை 120 ஏக்கர் இல்ல அது என்னன்னா இப்போ நான் ஒரு யூடியூப் போட்டு பாத்தேன்னா ஆவணம் கசந்து இருக்கா. மொத்தமா அந்த விகாரையை சுத்தி 150 ஏக்கரை எடுத்து அந்த 150 ஏக்கர்ல சிங்கள குடியேற்றம் ஹாஸ்பிட்டல் அதுகள் இது கட்டுறதுக்கு பிளான் இருக்காமன்னு சொல்லி யார் ஒருத்தன் சும்மா ஒரு யூடியூப் போட்டு போட்டிருக்கான். அதன்படி என்ன நடக்குமாண்டா ஐயா, இப்ப எங்கட சனம் கொந்தளிக்கும். அது என்ன சிங்கள குடியேற்றம் சிங்கள கிராமத்தை இதுல கொண்டு அமைக்கிறேன் எங்கட சனம் கொந்தளிக்கும். கொந்தளிச்சு போட்டு எங்க மனக்குமுறையில நாங்க என்ன சொல்லுவோம், விகாரே இடி. இப்ப இந்த காணியில கட்டினாலும் முடியன்னு தானே நான் சொல்லுவேன், இடின்னு சொல்லுவோம். இதே இவங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி அலுவலகத்துல போய் அன்றைக்கு கஜேந்திரகுமார் உட்பட எல்லாருமே தயாசிரி ரத்நாயக்கோட போய் மீட்டிங் போட்டது சரிதானே. இவைக்கு என்னென்றால் அங்க சிங்கள எம்பிமார் என்ன சொல்ல போறாங்கன்றா இந்த விகாரையை இடிக்க போறாங்க, மொத்தமா 300 ஏக்கரை கீழ் ஜனாதிபதி என்று சொல்ல போறாங்க. சிங்கள அந்த பேரினவாத அவங்க என்ன இருக்கு என்ன பௌத்த சங்கங்கள் இருக்குதானே, அந்த மகாநாயக உயர் பீடங்கள் கண்டில அப்படி இப்படி என்று எல்லாரும் இப்ப என்ன சொல்ல போறாங்கன்றா விகாரையை இடிக்கிறதா இருந்தா அன்று அரசாங்கத்தில் தோணும் அல்லது 300 ஏக்கர். நீங்க கிட்டல பாத்திருப்பீங்க அந்த ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு தமிழடி ஆண்டு இதுல நான் பாத்துறேன். பட் உண்மை போய் தெரியாது. ஏதோ 120 ஏக்கரை தாங்கன்னு சொல்லி ஏதோ கேட்டிருக்கணும் போடுங்க. 120 ஏக்கர் இல்ல 14 ஏக்கர் காணி கேட்டிருக்கணும். ஆனா மொத்தமா ஏதோ 21 ஏக்கர் இருக்காக அந்த ஏரியாவில 14 ஏக்கர் கேட்டிருந்தாலும் ஐயா கடைசி என்ன நடக்குமாண்டா 14 16 ஆகி 16 18 ஆகி 20 ஆகி இந்த பிரச்சனை கூடி கொண்டு போய் கடைசி அவங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போகும். ஆனா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நானும் ஒரு அரசியல்வாதி தான், கேவலமான அரசியலுக்குலாம் வந்து நிக்கிறேன். என்ன எனக்கு முதலாவமா தான் இருக்கும். இப்ப நான் இவைக்கு எதிர நான் நியாயமா கலைக்கிறேன்டாண்டி போட்டு எனக்கு சனம் போடும், அவங்க சனத்தை உசுப்பேத்துறாங்கன்றதுக்காண்டி இவைக்கு போய் கொஞ்சம் போடும். கடைசியா உங்களோட பிரச்சனை முடிய போறது இல்லை. ஏன் இந்த வரைக்கும் ஒரு வழக்கும் போடையில நீங்கள் ஏன் சுகாசோ யாரு கஜேந்திரனோ அல்லது திருக்குமரனோ அல்லது யாருமே ஒரு வழக்கும் போடையில இந்த வரைக்கும்? இல்ல வழக்கு போடுறவங்களுக்கு நாங்க போட முடியல, மக்கள் போட முடியல. ஏன்னா நாங்கள் இப்படி நாங்கள் நீதி இல்லாத நாட்டுல நாங்க இருக்கிறோம். இப்ப நீங்க உங்க ரோட்ல வழக்கு போடுறாங்க, கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனையோ கேசுகள் பெண்டிங்ல இருக்குது. மற்றது நாங்க வந்து இதுல போராட மக்கள் போராட நீங்க கட்சி ரீதியா நீங்க பாக்குறீங்க அப்படி இல்ல, மக்கள் வந்து நிக்கிறேன் மக்களுக்கே மக்கள் மோங்கள் வழியில நான் மக்களோட நின்று கதைச்சு உங்களோட விஷயத்தை அங்க சொல்றதுக்கும் என்னடா வேற ஒரு தமிழ் எம்பியோட சிங்கள போலீஸ்காரரோ அல்லது சிங்கள ஒரு பௌத்தபிக்கோ கதைக்க மாட்டேன். அதை விளங்கி கொள்ளுங்க வடிவா. ஏனண்டா நான் அங்க போய் அவையோட கதை கேட்க எனக்கு சொன்னது தாங்கள் இப்பவும் கதைக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டேன். நான் போன உடனே கிட்டத்தட்ட ஒரு பீப்புள் ஒரு 20 கிட்ட சொன்னது பௌத்த பிக்கு அதே பிக்குண்ட உங்களோட நம்பர் இப்ப இதுக்கு வாட்ஸ்அப் இருக்காது நான் போட்டு வரேன். அதே பிக்கோட நான் எடுத்து காய்ச்சினேன். டாக்டர் ரச்சனா பண்ணிட்டு வந்தவராண்ட யார் டாக்டர் ரச்சனா நான் இல்ல டாக்டர் ரச்சனா பார்லிமெண்ட் தான் சொல்லி அவரே சொல்லி போட்டு நேற்று வந்து போனவரேன் சொல்லி சிங்களம் தான் காய்ச்சா யார் தெரிஞ்ச சிங்களத்துல தெரிஞ்ச சிங்களத்துல அவர் அதுக்கு ரிப்ளை சொல்லி கொண்டு வாரார் வந்து போனவரன். அப்ப நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களாம் காணிக்கார் வந்து உங்களை சந்திக்கையில நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்களாம் அவர் அதுக்கு சொன்னார் நான் அப்படி சொன்னான். உங்களுக்கு எதிரா வழக்கு போட்டிருக்கணுமா யாராவது வழக்கு போட்டு எனக்கு சொன்னவர் அதான் அவர் சொன்னவர் எனக்கு இந்த வரைக்கும் யாருமே வழக்கு போடல, இந்த வரைக்கும் இதுதான் என்னுடைய காணி என்று சொல்லி உறுதியை கொண்டு கையில என்னோட காட்டி ஒருத்தர் தரையில அவர் சொல்லி இருக்க மாட்டார். நான் வரையில என்னோட வீடியோ இருக்கு நான் போட்டிருக்கேன். பொதுமக்கள் வந்து தன்னை சந்திக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு உங்கள்ட்ட சொன்னவர் இல்ல அது எனக்கு என்ன சொன்னவரண்டா கஜேந்திரகுமார் ரொம்பியும் ஸ்ரீதரனும் அந்த வாசல்ல வந்து 2 கத்தி விகாரியை விட்டு வெளியேறன்னு சொல்லிக்க போலீசார் இடையில பொதுமக்கள் உள்ளுக்கு வரையலாம் போனான்னு சொன்னவர். அது வந்து பொதுமக்கள் வந்து நாங்கள்
வடிவா தெளிவா சொல்றேன். தெளிவுகளை வந்து நீங்க சரியான தகவல் இல்லாம காய்ச்சி உங்கள்ட இதுகளுக்கு பாதிப்பு வரக்கூடாதானே. பாதிப்பு இல்ல. இப்ப நான் அரசியலுக்கு ஆசைப்பட்டவனும் இல்ல, நான் படிக்காத படிப்பு இல்ல. எனக்கு புது லாபம் இல்ல. இப்ப நான் இப்ப வெளிநாட்டுல போயிருக்கேன், 50 லட்சம் சம்பளத்துக்கு உழைச்சி ஒன்று இல்ல. அதான் உண்மையில காணி மக்களோட பிரச்சனைகளை முடிக்கணும் தானே தொடங்க. அதுதான் இப்ப நான் யோசிக்கிறேன்டா. சும்மா நான் கூவுறதாலையும் குளர்றதாலையும் அதான் கூவாம நாங்கள் இதன்றாங்க. நாங்க முன்னுக்கு காணி 2 வருஷத்துக்கு முன்னுக்கு போனாங்க. அந்த வீடியோல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரி, அப்ப அனுப்பிடுறேன். அதுல தெளிவா சொல்றேன், வந்து முன்னுக்கு சொல்றேன். நான் ஒரு தடவை வேற இல்லையா. அப்ப நான் சொன்னா நான் காணிக்காரன் கதைக்கிறேன்டா. பிறகு காணிக்காரன் யாருன்னு தெரியல. நாங்க 15 பேர்ல ஒரு ஆள், 15 பேர் காணிக்காரன்ல ஒரு ஆள் சொன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் தான் அப்படியோ இதான்னு சொல்லி எப்ப வந்து நீங்க நான் சொன்னா 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த ஞாபகம் இருக்கொண்டு போராட்டம் தொடங்க முன்னுக்கு வந்த ஞாபகம் இருக்கொண்டு அதுக்கு பிறகு எப்ப ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். அப்ப இப்ப ஞாபகம் வருதுன்னு சொன்ன நீங்கள் ஏன் அப்ப டாக்டர் அர்ச்சனாவுக்கு சொன்னீங்க ஒரு தரம் பேரே இல்ல. எனக்கு சொன்னது அப்ப நீங்க என்னடா நீங்களும் வந்து ஒரு 15 காணிக்காரர் மட்டும் வேற ஒரு சவ குழப்பியமோ வரக்கூடாது. என்னண்டா அதுல நாங்கள் சும்மா அவனை போடா பெய்யான்னு சொன்னா கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏனண்டா இப்ப நாங்கள் போய் இன்னொரு கிறிஸ்டியன் ஃபாதரை போடா பெய்யான்னு பேசலாதானே, ஒரு பள்ளி தலைவரை போடா நாய் என்று பேசலாதானே. அதால காணிக்காரர்ல கொஞ்சம் பொறுமையான ஆக்கள் ஒரு 15 பேர் நீங்க வருவீங்கடா. நான் கூட்டி இவரும் எங்கண்ட வேதநாயம் சார் தானே சொன்னவர், காணிக்காரர் முழு பேரும் நஷ்டம் பண்றதுக்கும் அதுக்கு நான் அதான் உங்களோட நான் நஷ்டன்ற வார்த்தைக்கு நான் அதுல இடங்க இல்ல. அவர் என்ன சொன்ன நீங்கள் அவர் சொன்ன ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. அவர் வந்து மாட்டு காணியை கேட்கிற மாட்டு காணி தானே இப்போ நஷ்ட வீடுடா. மாட்டு காணி நஷ்ட வீடா மாட்டு காணியையோ அல்லது காசையோ பண்றதுக்கு ரெடியா இல்ல. அவர்கிட்ட வந்து தெளிவான சொன்னாங்க. அதுல 150 வரப்பு காணி பிடிபட்டு இருக்கா. 150 வரப்புல இருக்கிற அந்த வேறைக்குரிய காணி வேற கட்டப்பட்டிருக்க காணியை விட மிச்ச காணியில ரிலீஸ் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்ணி போட்டு ரிலீஸ் பண்ண அப்புறம் தெரியும் அது ஆட்ட காணியில கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டப்பட்ட காணியோட காணி உரிமை மற்ற அவங்களுக்கு இருக்கிற காணி உரிமை தான் கதைக்கலாம். நாங்க 15 பேரும் சேர்ந்து இந்த காணிக்கு பதிலாக மாட்டு காணி நாங்க கேட்கல. அது சில 2 காணிகளையும் கட்டப்பட்டிருக்கலாம், இன்னொரு 2 காணிகளையும் கட்டப்பட்டான், 2 பேர் காணி நடுவுலையும் கட்டப்பட்டான். ஒரு அளவு கெஸ்ஸிங்கா தெரியும் தானே. இப்ப இந்த வீட்டை அவங்க அதுக்குரிய ஆதாரத்தை அழிச்சிட்டாங்க. எல்லாம் அழிச்சு போட்டுதானே வச்சுக்காங்க. அப்படி என்ன செய்யலாம். கவர்னரோட போய் கதைப்போம் உங்களோட கூட்டி கொண்டு போய். இன்னொரு குற்றச்சாட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னண்டா, இங்க கிணறு நல்ல தண்ணி இல்லையாண்டு. எங்கள்ட்ட பாரம்பரிய கிணறு, எங்கள்ட்ட கிணறு 4-5 மோட்டர் போட்டு மொத்தம் கிணறு. அதுல இருந்தா அவங்க கொட்டலுக்கு எல்லாம் தண்ணி கொண்டு வராங்க. ஏதோ ஒரு அச்சு வேலியோ இங்கன்னு சொல்லி அவர் சொன்னதுல ப்ரொனவுன்சியேஷன் பிள்ளையா இருந்தபடி எனக்கு அது விளங்கல. அங்க இருந்து வந்துதான் தண்ணி உணர்ந்து கொடுக்குறான். தானே அரசாங்கத்திட்ட கேட்டுருக்கா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமா ஒரு இங்க இருந்து பவுசர் ஏற்றி கொடுக்குறாங்க. அதால எங்கட தண்ணி தான் பாதிக்கப்பட போகுது. பவுசர் வந்து 14,000 லிட்டர் பவுசர் வந்து இங்க இருந்து ஆமி கேமுக்கு எல்லாம் ஏற்றி கொடுக்குறாங்க. சரி, அப்ப எனக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்டா, நீங்கள் காணி உரிமையாளர் மட்டும் அப்போ எந்த அரசியல்காரரும் வரக்கூடாது. ஏனண்டா எந்த அரசியல் கட்சியும் இல்லை, எனக்கு பின்னால் ஒரு அடிவருடியும் இல்லை வந்து கூவுறதுக்கு. சரிதானே. காணி உரிமையாளர் நீங்கள் ஒரு 15 பேர் உண்மையான உரிமையாளர் 15 பேர் வருவீங்களா. நாங்கள் ஏன் போய் வேதநாயகத்திட்ட ஒரு இதுல ஆப்ஷன்ஸ் இப்படித்தான ஒன்று எங்கட கவர்னரோட போய் கதைச்சு கவர்னரையும் கூட்டிட்டு போலீஸ்ல இருக்கிற பெரியவனையும் கூட்டிட்டு இவரையும் கூட்டிட்டு போய் கதைக்கலாம் முதல்ல. அப்படி இல்ல இந்த 15 பேரை நீங்க வழக்கு போட போறீங்கன்னா வழக்கு போடலாம். உங்களுக்கு வழக்கு போட விருப்பம் இல்லையண்டா போது அரசியல் ஆகும். சொல்ற கேளுங்க ராசா, உண்மையா உங்களோட மனசுல இருக்கிறது இந்த அம்மா அப்பா அந்த காணியை பிடிச்சு இதை கட்டி போட்டாங்கன்றான் உங்களோட மனசுல இருக்கிறது. ஆனா இது வந்து கொழும்புல இருக்கிற எந்த எம்பிக்குமோ இல்லாட்டி தட்டாறு சந்தியில பூத்திரி கட்டி வச்சிருக்கிற எம்பிக்குமோ அந்த மனசுல இருக்கிற வெளி விளங்காது. நான் இந்த காணியை பிடிச்சு வழக்கு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா வழக்கு தானப்ப இந்த நாட்டுல கடைசியா வெல்லலாமடா. நீ நிக்கிற மாதிரி அந்த காணிக்காரங்க அடிச்சு வெட்டி கொத்தி இந்த காணியை வேலி உடைச்சாண்டு பிடிச்சு கொண்டே அரெஸ்ட் பண்ணி கொண்டே வழக்கு போட்டு வச்சிருக்கிறேன். அப்ப நான் வழக்குகளுக்கு சட்ட நடவடிக்கை நாளைக்கு ஒரு நீதிமன்றத்துல எங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்கல இந்த ப்ரொடெஸ்ட் செய்தாண்டு நாங்க சொல்லுவோம் சட்ட நடவடிக்கை போட்டிருக்கோம், நீதிமன்றம் எங்களை கவனிக்கல, அதெல்லாம் அரெஸ்ட்டுக்கு போனாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் ஒன்றுமே செய்யலையே ராசா. இல்ல இது பொய்யன்ற நாங்கள் இவ்வளவு ஒரு மதத்தை இழிவுபடுத்த அதுல ஒரு போராட்டம் அதுதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது செய்யற மாட்டா ஏன் அவையால கோர்ட்டுக்கு போய் ஆகிறாங்க. விஆராதிபதியோ இல்லாட்டி அது சம்பந்தமான ஆகல யாரோ ஒரு நாள் அவன் அந்த காணியை பிடிச்சு வச்சிருக்கிறான். அவன் என்னட்டு கோர்ட்ஸுக்கு போவான் அந்த காணி பிடிச்சி வச்சிருக்கான். என்னென்னால் அவன் அடாவடியாக பிடிச்சி வச்சிருக்கணும்டா. நாங்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் தானே கோர்ட்ஸுக்கு போகணும். அரசாங்கம் ஒரு முண்டை பிள்ளைங்க கூட அரசாங்கத்துக்கு எதிராக இப்படி நாங்கள் அரசாங்கத்துல நீதிமன்றத்துல போய் கேச போடுறோம். ஏன்
போடலாடாப்பா. நான் வந்து மெடிசினுக்கு போனது 2006ஆம் ஆண்டு அரசாங்கம் எனக்கு நியாயம் இல்லாம பண்ணி போட்டு 2006ஆம் ஆண்டு போட்ட வழக்கால 2008 மெடிசினுக்கு போனேன். அந்த வழக்கு அது தனிநபர் வழக்கு. இது வந்து ஒரு தனிநபர் வழக்கு. ஐயோ அப்பு, தனிநபர் வழக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் போட்ட வழக்கு 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தீர்ந்துதான் 2.5 வருஷத்துக்கு பிறகு மெடிசினுக்கு போனான். 2.5 வருஷம் படிக்காம சும்மா இருக்கனாடாப்பா. அது சரி, அது கூட கல்வி நாங்கள் இப்ப வந்து ஆயுதம் இழந்துட்டோம். வடிவா விளைய செல்லாம் இந்த நாங்கள் ஆயுதம் இழந்துட்டோம் துப்புரவா. சரிதானே, நாங்கள் கதைச்சா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. உனக்கு அன்றைக்கே தெரியும் நான் ஒரு எம்பி என்று தெரிஞ்சு மடாப்பா. சரிதானே, நான் போன உடனே வீடியோ எடுத்து அதை மீடியாவில போட்டு நான் 31ஆம் தேதி டிசிசி மீட்டிங் வரக்கூடாதுக்காண்டி அடிச்ச கூத்தூர் உனக்கு தெரியும். சாவஜியில தேடி பிடிச்ச ஒரு குடுக்காரணத்துல எத்துற மாதிரி இந்த வரைக்கும் குடுக்கண்டா என்ன காரணம் தெரியாது. குடுக்காரணத்துல எத்துற மாதிரி போனை ட்ராக் பண்ணி சாவஜியில வச்சு பிடிச்சு அது ஒரு வீடியோ எடுத்து அதை கையில விலாங்கு போட்டு கொண்டு போய் கூத்தடிச்சவங்க. ஏன்னா இது அப்ப சந்திரசேகர் என்ன சொல்றாரு, தாங்கள் அடிக்கவழிக்கிட்ட நீங்க ஓடுறதுக்கு இடம் இருக்காண்டு. ஒரு எம்பி இன்னொரு எம்பிக்கு என்ன சொல்றாங்க பாராளுமன்றத்துல, அதுக்குதான் 3 எம்பி மேல வேற இது வெளிவடக்குல நாங்க யாருக்கு போட்டு வச்சிருக்கிறோம், பவானந்தராய போட்டு வச்சிருக்கோம். பவானந்தராய வர சொல்லி வந்து நீங்க சொல்லி மாட்டா எனக்கு வெளிவடக்குல 1000 போட்டும் முடியல. ஆனா நான் பிறந்த இடம் இல்லமாட்டா பவானந்தராயம் இவர யாரு இளங்குமரனையும் இவரையும் வந்து நிக்க சொல்ல இந்த பிரச்சனைக்கு முன்னுக்கு வந்து இங்க பிரச்சாரத்து வரைக்கும் இந்த வீடியோ எல்லாம் கிடக்கு. நாங்கள் வந்து ஒரு கட்டம் மட்டும் போவோம், அது போராடி மக்களோட இறங்கி வர மாட்டோம். அப்ப அந்த மக்களோட இறங்கி வர சந்தர்ப்பம் இது. அவங்கள்ட்ட கட்டப்பட அமைச்சு பதவி கேட்கறது. நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன், சொன்னா நீ பார்த்தாண்டா அது உலகமே சிரிக்கும். பவானந்தராய சொல்றாரு, நான் அமைச்சு பதவி கேட்டேன்னா அவங்க தரமாட்டாங்க, அதனால நான் சும்மா இருக்க போறேன். 5 வருஷம் ஒரு எம்பி சும்மா இருந்தாடா என்ன நடக்க மாட்டேன் யோசிச்சுப்பார். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் நேருக்கு நேரம் நீதியா தான் கேட்கிறேன். நான் உங்களோட பிரச்சனையில என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க, செய்யலாம். இல்ல இதுல வந்து நீங்க அந்த சில கருத்துகள் வந்து மாட்டுக்காது. நீங்க அந்த ஒரு பக்கமா நின்று கதைச்சது நாங்க ஒரு நாள் இல்லையடா. நான் போய் ஊர்ல இருக்க சனம் முழுக்க மறைச்சு கேட்டேன். சைக்கிள் தான் போ, மோட்டர் பைக் எல்லாம் போ மறைச்சு கேட்டேன்னா இந்த பையட்டி வியார குறியாக்கள் ஐயோ டாக்டர் எங்களுக்கு தெரியாது எங்களை விட்டு கொண்டு ஓடுறாங்க. பயத்திலான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு அச்சுறுத்தல். இப்ப எந்த வேலை கூட பறி போயிருக்கு இந்த பிரச்சனையால. அதுதான் அப்ப ஜோதிச்சு பேர் நாங்க சட்டப்படி போவாமேடாப்பா நாங்க இப்படி திருப்பி ஆர்ப்பாட்டம் செய்யறதால உனக்கு இன்னமில்ல பிரச்சனை, உனக்கு யோசிக்க தெரியாதா? நான் இப்ப இது சம்பந்தமா நாங்க நீங்க எங்கிட்ட பக்கம் காய்ச்சி போட்டு இந்த வீடியோ முடிவுல நீங்க முடிக்கல தானே, எங்க பக்கம் காய்ச்சி போட்டு சொல்லி இருக்கிறேன். நான் அந்த ஐயாவுக்கு சொன்னா அந்த ஏதோ சனசமோன்ல அமௌண்ட் இருக்குல்ல கட்டி இருக்கிறீங்களா, அதுக்குள்ள போய்தான் நான் திருப்பி போனேன் அந்த பிஆருக்கு. என்ன சமூக மத்திய நிலைமை ஏதோ கட்டி இருக்கிறீங்களா, அது ஒரு வெள்ளை கலர் பில்டிங் ரோட்ல. அதுக்கு இப்ப வந்து இப்ப 10 கால் நான் அங்க ஒரு 12 மணிக்கு வரேன். எத்தனை மணிக்கு நீங்க நிப்பீங்க? இல்ல மத்தியானம் சாப்பிடுற டைம் எத்தனை மணி நிப்பீங்க? நான் மெட்டாவல காய்ச்சி போட்டு திருப்பி இந்த நம்பர் காய்ச்சி போட்டு நம்பர் இந்த ஐயாண்ட நம்பர்ல அடிச்சாலும் சரி, இல்ல இந்த ஐயாண்ட நம்பர்ல இருந்து உங்களோட நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க எனக்கு. நீங்க ஆன்சர் பண்ணீங்களா? கரெக்டா எனக்கு சேவ் பண்ணி நம்பர் ஆன்சர் பண்ண வேண்டாம் சார். நான் வந்து கதைச்சிட்டு ஒண்ட வடிவாவளையும் கொள்ளுங்க. நாங்க திருப்பி போய் கத்தினா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரிதானே? அப்ப அங்க போகுது வேறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பொது இடத்துல இருந்து கதைப்போம். இல்ல உங்களுக்கு விருப்பமாண்டாப்ப நான் விகாரைக்கும் கூட்டிட்டு போறேன், கவர்னர்டையும் கூட்டிட்டு போறேன், நான் போலீஸ்ல பெரிய ஆள்கிட்டையும் கூட்டிட்டு போறேன், நாமள்கிட்ட பெரிய ஆள்கிட்டையும் கூட்டிட்டு போறேன். சரிதான். நான் உங்களோட பிரதி நீங்க ஓட் போட்டு தானே நான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன். எனக்கு ஆமியோ போலீஸோ விகாராதிபதியோ போட்டு நான் பார்லிமெண்ட்டுக்கு போயில தானே. அப்போ அதால நான் எல்லா இடமே கூட்டிட்டு போறேன். பட் கத்தி குளறி பிரச்சனைப்பட்டு விசராண்டு கத்தி அங்க பிரச்சனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கட மனசுல இருக்கிறது மனசுலயே இருக்கணும். உங்களுக்கு வழக்கு வேணுமெண்டா நான் ஃப்ரீயா கௌசல்யா கொண்டு போட்டு தாரேன். கௌசல்யா ஒரு ஜூனியர் லோயர் தான், அவள் போடுவாள். அப்படி இல்ல சுகாஸ் எம்பி போட போறாருன்னா போட்டு நாங்களும் பின்னால நிக்கிறோம்டா சார். அதை விட்டு போட்டு நீங்கள் இப்ப அப்ப நான் எந்த தாயறிய சொல்றேன், நீ இப்ப இப்படி நடக்கிற பிரச்சனையால என்ன நடக்க போகுதுன்னா இந்த 20 பிறப்பு தானே நீங்க விடுறது கேக்குறீங்க, 200 பிறப்பு பிடிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. இந்த பௌத்தமா சங்கங்கள் அந்த சங்கங்கள் இந்த சங்கம் எல்லாம் இப்ப தெற்குல திருப்பி பெரிய போர்க்கொடி தூக்குமாடாப்பா விகாரை உடைக்க போறாங்க. அதை குசிப்படுத்துறதுக்கு அனுரா கட்டாயம் 200 ஏக்கர் காணி அரச காணி ஆக்குறா அடுத்த கசட் வெளியிடுவான். அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு நஷ்ட வீடு தாரதுக்கு அவன் தந்தா தானே. இப்ப நாங்கள் பெரிய பிளான்ல 12 பிறப்பு காணிய போலீசாருக்கு வித்தவைங்க பெரியப்பா வித்து போட்டு உறுதியை கொடுத்து எல்லாம் செய்ய அவங்க வந்து எல்லாம் பில்டிங் எல்லாம் காட்டிட்டாங்க பெரிய பிளான் போலீஸ் ஸ்டேஷன். அது பிறகு சொல்லி போட்டாங்க இந்த காணி உறுதி போய் என்று கடைசியா வழக்கு போட்டு தான் 1,60,000 1,66,000 அவர் லண்டன்ல இருக்கிற வழக்கு போட்டு தான் மாட்டினது.
இல்ல நான் இப்ப இதுல நீங்கள் நான் நேராக இப்ப போன்ல கிடக்கும் இதுக்கு வித்தியாசம் காணிக்கார வாரம் காணிக்கார எங்கக்கூடிய ஆவணங்கள் கிடக்கு என்னென்ன மாதிரி நீங்க ஆவணங்களை ஒருத்தரும் கொடுக்க தேவையில்லை நீங்க லோயர்கிட்ட காட்டுங்கோ அது ஆவணங்கள் இப்ப நாங்கள் ஆவணங்கள் இப்ப கொடுக்கணும்டா கோர்ட்ஸ்லயே அப்போ இல்ல நான் உங்களை ப்ரூவ் பண்றேன் இப்ப இதான் எனக்கு என்னது ப்ரூவ் எனக்கு தெரியும் தானேடா அது தனியாக்கள் காணி அது எனக்கு ஏன் ப்ரூவ் பண்ணுவான் நானும் அதை ஏற்றுக்கொள்றேன் தானே அது தனியாட்ட காணி நான் சொல்றேன் அந்த இடிக்க போற மட்டும் ஒரு வசனத்தை வச்சு அரசியல் செய்யாம 20 பிறப்பு காணியை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் சரியா தானே தயாரா தானே இருக்கிறீங்க அதுல சட்டத்திகள் இருக்கு அது நான் சொன்னேன் இப்ப 15 பேர் 16 பேர் இருக்கிறாங்க இப்ப நாளைக்கு நான் விட்டு கொடுத்துட்டு நாளைக்கு மற்றவன் என்ன யாரை கேட்டு மாட்டு காணி கோமன் நீ இந்த பரம்பரை காணி என்ன நினைக்கிறது அது சரியா அப்ப நாங்க என்ன செய்வோம்டா இப்ப இருக்கிற கோவில் காணியில தான் அளக்கணும் உள்ள போய் நீங்க உள்ள போயிருந்த நீங்க ஒரு கோயில்ல அதுல இருந்து கண்ணு கட்டாத தூரம் மட்டும் காணி இருக்கு சுத்தகர நான் எல்லாம் போய் பார்த்தேன் அதுக்கு பின்னால ஃபுல்லா பத்தையா கிடக்குது அதுல போயிடாது அதான் அப்ப அளக்க தெரியும் ஆயிட்ட காணி ரிலீஸ் பண்ணப்படுது இது சில ஒரு ஆள் 2 பேர் இல்ல 3 பேர் இல்லைங்க நடுவுல அந்த வியார வந்திருந்தாண்டா அதுக்கு கிளைம் பண்ற அந்த காணி இல்ல இப்ப நாங்கள் கொஞ்சம் மண்டைய பாய்க்கணும் இப்ப கேட்கலாம் அந்த விகாரி இருக்கிற ஏரியா விட்டு போட்டு அந்த பத்தையா கிடக்கு தானே அவ்வளத்தையும் நாளைக்கே விடுதலை செய்யன்னு போட்டு ஏதாவது ஒரு கரையில ஒரு ஆளுடைய இல்ல இருக்குதானே இப்ப எனக்கு காணி வந்து எனக்கு நான் 3-4 வயசுலயே காணி உறுதி வாசிப்பேன் வடக்காலை வரும் மேற்காலை வரும் தெற்காலை வரும் கிழக்காலை வரும் கிடக்கு தானே ஏதாவது இப்ப இருக்கிற காணின்ற ஏதோ ஒரு காணியில போய் தொடத்தானே போதப்போ அவற்றை மேற்குல அப்படியே மேற்குலயோ இல்ல கிழக்குலயோ பார்த்து கொண்டு வந்தா முழு காணியும் பார்க்கலாம் இல்ல இப்ப உங்களோ இல்ல அவங்க பிக்குவாக சொன்ன அவங்கள ஒரு நம்பிக்கை வர மாட்டாங்க இதைத்தான் நான் 2 வருஷம் 3 வருஷம் கேட்டுக்கொண்டு இருக்கேன் இன்னும் அந்த கட்டப்பட்ட வியாரே அந்த இடத்தை விட மிச்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி அதே நீங்க இப்படி அரசியல்வாதியை கொண்டு கத்துறதால அவங்க விட மாட்டாங்க ராசா விளங்கி கொள்ளு நாங்க தெரியல போராட்டம் தொடங்கினதே எங்களால இயலாம் எங்களால் நாங்க அவங்களோட காலில் விழுந்து கெஞ்சா ஊரையாள் அவர் இப்ப மழுப்பி அந்த ரெக்கார்டிங்ல ஓம் பண்றாரு அப்படியா அப்ப வந்த நீ அப்ப வந்திருக்கலாம் அப்ப ஜியோசோட வந்த நீ சொல்லி மழுப்பி தான் கேட்கிறேன் சரி சொல்ல வேண்டிய கவர்மெண்ட்ல இருக்கிற 3 எம்பியும் வேதநாயகம் மட்டும்தான் சரிதானே அவையும் பெற சொல்லுவோமே நான் நீ போய் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணுவான் சரிதானே அவையும் பெற சொல்லுவோம் அவங்களோட முழு காணியையும் 15 காணி உரிமையாளருக்கு மட்டும் காட்ட சொல்லுவோம் முழு காணியை நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம் நாங்கள் எங்களுக்காக ஒதுக்கிட்டீங்க பெறணும் நான் சரியா சாப்பிட 2 மணிக்கு நிற்பேன் ஏனென்றால் மத்தியானம் உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுற டைம் இல்ல என்ன சாப்பாடு காணியை விட்டுட்டு சாப்பிடுவோம் இல்ல எல்லாரும் வெரைட்டி பிரியோசனம் இல்ல இப்ப நாளைக்கு இன்னொரு ஆள் வந்துட்டு சொல்லும் என்னண்டா நீங்க மத்தியானம் 12 மணிக்கு வந்திருந்தீங்களா அதுல எங்களுக்கு வரையும் நான் போயிட்டு அப்படி உங்களுக்கு ஈவினிங் டைம் இருக்குமோ ஈவினிங் 4-6 மணிக்கு பிறகு எல்லாம் சரியில்லை அங்க நிக்கிற சரியில்லை 4 மணில இருந்து 6 மணி லோயரை சந்திக்கிறது சொல்லி இருக்கிறேன் நான் போகணும் எனக்கு இப்ப இருந்து ஃப்ரீ வேற இப்ப இன்னொரு 1 ஹவர்ல வரலாம் அங்க காணி சம்பந்தம் இல்லாத அரசியல் கட்சியில உங்களை கொண்டு வராது நானும் இந்த அடிபரடிகள் ஒருத்தரையும் கூடி கொண்டு நீ பாக்குறதானே இவ்வளவு காலம் காணி சம்பந்தம் இல்லாத எந்த அரசியல் கட்சியும் உங்களை கூட்டி கொண்டு வராது அவங்க வந்து குளறி பிரச்சனை ஏற்படுத்துவாங்க சரிதானே காணி சம்பந்தமானாக்களை கூட்டிடுவா நான் வந்து கதைக்கிறேன் அப்போ நீங்கள் உங்களோட காணி உரிமையாளர் போய் கதைக்கிறத யாருமே தடுக்கலாது சும்மா அரசியல்வாதியா எனக்கு கூட போய் அதுக்குள்ள கதைச்சு கூத்தடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் போய் அவற்ற கருத்து என்னன்னு கேட்டுட்டு வந்தேன் நான் உங்களோட கருத்து என்ன அவற்ற கருத்து என்ன ஏன் வேதநாயகம் இப்படி சொன்னவர்ன்றான் இந்த பிரச்சனை ஆனா வேதநாயகம் சொல்றாரு காணிக்கு மாட்டிடு காணி வேண்டலாமண்டு நீங்க சொல்றீங்க வேண்டாமண்டு புத்தபிக்கு சொல்றாரு எங்களுக்கு 8 ஏக்கர் இருந்தா காணுமண்டு மொத்தம் 21 ஏக்கர் அளந்து வச்சிருக்கிறாங்களாம் 21 ஏக்கர் 16 பேருக்கு அப்போ எவ்வளவு தூரம் போகுமண்டு அவர் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க பிக்கு வந்து சொன்ன 20 ஏக்கர் எங்களுக்கு 8 ஏக்கர் வருமென்று சொல்லி சொன்னா அது 8 ஏக்கருக்கு தான் மாட்டுக்காடு 8 ஏக்கருக்கு மாட்டுக்காடு தர்றாங்க காணி இல்ல அங்க இருக்கிற 1 வருஷம் அவங்கள்ட்ட உண்மையான காணி வந்து 2 ஏக்கரும் இல்ல 20 வரப்பட்டா அது சரி அப்ப இப்படித்தானேடா முதல்ல கொஞ்சம் மண்டே பாவி மிச்சம் இருக்கிற 8 ரைட் அது நான் அவங்களுக்கு சொன்ன அட்வைஸ் எனிவே இதுதான் உண்மை என்னண்டா போராட்டங்கள்னு சொல்லி கடைசி ஒருத்தர் மிஞ்ச போறதில்லை இது ஒரு இனப்பிரச்சனையாக்கி மொழி பிரச்சனையாக்கி மத பிரச்சனை ஆகிறதான் அரசியல்வாதிகள் சிறியரனோ சுகாசோ கொழும்புல இருக்கிற கஜேந்திரமாரோ வரப்போறதில்லை இதுதான் உண்மை போயிருக்கிறவன் வந்து உங்களுக்கு கூடாதவனா தெரிஞ்சா நான் பொறுப்பில்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எம்பி ஆக்கினது இந்த சனத்துக்காண்டி சாகிறதுக்கு ரெடியாக இருப்பேன் உண்மையை விளங்கி கொள்ளாதாக்கள் இப்போவும் வந்து கூவினும் யார் கூவியும் சாகிறதுக்கு நான் ஒன்றும் சேவல் இல்லை இது டாக்டர் ராமநாதன் நன்றி வணக்கம்